என்னையா வேடிக்கை? நாடு ரொம்ப கெட்டு போச்சியா. ஒன்ன மாதிரி கிழவெல்லாம் டுயட் பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மாவோட மூஞ்சி நல்லா பாத்தியா? ஏன் இவங்க என்ன உன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டியோட நான் டுயட் பண்ண உனக்கு என்னையா? குட் மார்னிங் ஆண்டி. என்னங்க வழக்கமா சிஸ்டர்னு கூப்பிடுவீங்க, சிஸ்டர் எப்படி ஆண்டியானா? சொல்றேன் சொல்றேன் சொல்லாம விட்டுருவேனா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க கையால அருமையான ஒரு ஸ்வீட் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்க. ஸ்வீட் உங்களுக்கு சுகர் 380. அது போன வாரம். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும். இதெல்லாம் பார்த்தா சரியா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும். ஆமா, அங்கிள் எங்க? அங்கிளா? அது யாரு? அதான் ஆண்டியோட ஹஸ்பண்ட். அந்த ரூம்ல இருக்காரு. ஹலோ வக்கீல் சார், உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை இந்த மிலிட்டரிக்காரன் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க பக்கத்து வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட போறீங்க. நான் வீட்டை காலி பண்றது உனக்கு சந்தோஷமான விஷயமா? கழவா, நாளுக்கு நாள் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியாகிட்டே போகுது. யார பாத்தியா கிழவாங்கிற? ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பாப்போமா? மவுண்ட் ரோட்ல நீயே நானும் ரேஸ் விட்டு பாப்போமா? யோ, நீ என்ன ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சாலும் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் பேரப்பிள்ள ஒண்ணு பிறந்துட்டா கிழவன் தான். யா என்னையா சொல்ற? வாக்கிங் போகும்போது உன் மாப்பிள்ளைய பார்த்தேயா, உன் பொண்ணு முழுகாம இருக்குது. யா கிழவா, என்னங்க கர்னல் வந்துட்டு போனாரு, என்ன விஷயம்? அது திருவத்தியூர்ல ஒரு கிரவுண்ட் நல்லா இருக்கு, வாங்கலாமான்னு கேட்டாரு. வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாரு? அது அப்புறம் வந்து கார்பரேஷன் குழால தண்ணி வரலையா, என்ன பண்றதுன்னு கேட்டாரு. குழாயை கைட்டி பீரோல வச்சிருங்கன்னுட்டேன். ஏதோ தாத்தா பாட்டின்னு காதுல விழுந்தது. நான் அவர் கூடவே உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தேன். என் காதுல எதுவும் விழல. அது எப்படி உன் காதுல விழுந்தது? எனக்கு எனக்கு கெட்ட கோபம் வரும். உன் கோபம் என்ன பண்ணும்? கிழவி, அடுத்த வருஷம் பாட்டியாக்க போற? ஐயோ, அதாங்க என் காதுல விழுந்தது. யார் முழுகாம இருக்காங்களா? அம்மா, இது ராஜசிங்க மங்கலம் பரம்பரை. எப்பவுமே வயசுல சின்னவங்க கைதான் மேலோங்கி நிற்கும். வயசுல பெரியவங்க என்ன மாதிரி கம்முன்னு இருப்பாங்க. அதுக்காக என்னுடைய பெரிய மாப்பிளைய பத்தி யாரும் கேவலமா நினைக்க வேண்டாம். சின்ன மாப்பிளையால கேவலம் ஒரு குழந்தையத்தான் உருவாக்க முடிஞ்சது. ஆனா பெரிய மாப்பிள்ளை டெலிபோன் கனெக்ஷனே வாங்கி இருக்கிறாரு. 444181 அதான் நம்பர். வீட்டுக்கு போன் பண்ணா டெலிபோன் மணி அடிக்குமா? பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. யார் வேணா டெலிபோன் எடுப்பாங்க. நீ போன் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலாமா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். வயசான காலம், கடமை இப்படித்தான் உளறிக்கிட்டே இருப்பான். யாருக்குமா போன் பண்ண போற? என் பொண்ணுக்கு. நம்ம பொண்ணுன்னு கூட சொல்லலாம். ஏன் நிறுத்திட்ட? அங்க அந்த மெக்கானிக் இருப்பானே, அவன் மெக்கானிக் மட்டும் இல்லம்மா, நம்ம மாப்பிள. உன் பொண்ணுகிட்ட பேசணுங்கிற ஆசை உனக்கு இருக்கு. ஆனா நீ மாப்பிளைய ஒத்துக்கணுங்கிற வெறி எனக்கு இருக்கு. நீ சாப்பாட்டை ஒத்துக்கிட்ட, ஆனா சமயக்காரனை ஒத்துக்க மாட்டேங்கிற. என்னாச்சு? எதுக்கு கண்ண கசிக்கிட்டு இருக்க? என் கூட பேசாதீங்க. உங்களுக்கு வெட்கம், மான, அசிங்கம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு தானே எங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு இன்னும் ஒண்ணும் ஆகலையா? நீ அங்க வரியா? இதோ பாரு, உன் அக்கா புருஷ ஒரு சோம்பேறி, சாமர்த்தியம் இல்லாதவன், எதுலயுமே லேட். ஷட் அப். நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு என்ன முடிவெடுத்தோம்? ஒரு வருஷமாவது குழந்தை குட்டி இல்லாம சந்தோஷமா இருக்கணும் தானே? அவங்க குழந்தை வேணும் காசி ராமேஸ்வரம் அலையறாங்க. எத்தனையோ பேர் குழந்தை வேணும் டாக்டர் கிட்ட உடம்ப பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. ஏன் நம்ம கவர்மெண்ட் கூட முதல் குழந்தை வேண்டாம் சொல்லவே இல்லடே. போது நிறுத்துங்க. எனக்கு இப்ப இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ வேண்டாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? 45 நாள் தானே ஆகுது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் க்ளோஸ். நீங்க கூட
கூட்டிட்டு போறீங்களா இல்ல நாளைக்கு நானே போயிடுவேன். ஊசியும் நூலுமா ஸ்வெட்டர் பண்ணுவேன்னு நினைச்சா ஊசியும் மறந்துமா குழந்தைய அழைக்க கிளம்புறிய, இது நியாயமா? நியாயம் அநியாயம் பார்க்க எனக்கு இது நேரம் இல்ல. எனக்கு இப்ப இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே, மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே, எந்தன் சோலைவனம் நாளை பாலைவனம், எந்தன் சோலைவனம் நாளை பாலைவனம். மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே. கண்மணியே உன் வரவால் மண்ணில் சொர்க்கமும் வந்திடலாம். பாரதத்தாய் ஆசையுடன் தன்னை உன்னிடம் தந்திடலாம். மக்கள் உன்னை போற்றிடலாம், வானும் உன் புகழ் பாடிடலாம். நாடே உன்னை நம்பிடலாம், நாளை உன் கொடி ஏறிடலாம். வெண்ணிலவே கேளு நியாயங்களை கூறு. மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே, எந்தன் சோலைவனம் நாளை பாலைவனம். மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே. கட்டிலே அள்ளித் தந்தாள், தொட்டில் வந்ததும் தள்ளி நின்றாள். கர்ப்பமெனும் வாசலையே ஏனோ தாயவள் பூட்டி வைத்தாள். தந்தை நெஞ்சின் கற்பனைகள் எல்லாம் பகலில் சொப்பனங்கள். எந்தன் தேவை உன் வரவு, நாளை தெரியும் உன் முடிவு. வெண்ணிலவே கேளு நியாயங்களை கூறு. மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே, எந்தன் சோலைவனம் நாளை பாலைவனம். மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே. மாஸ்டர்,
ஸ்வெட்டர் பின்றது எப்படி? கர்னல் சார், குடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் பாக்கி இருக்கு. மெதுவா குடிங்க. என்ன சார் இது? உங்களுக்கு வயசு 45, பிளட் பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, வீட்டுல பொண்டாட்டி இருக்காங்க. கர்னல் சார், வக்கீல் சார், சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும் தான் உங்களையும் இங்க கூட்டு வந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா? இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என் வீட்டுக்கு அடிக்கடி வரானே அந்த 12 வயசு பையன், அவனை பத்தின ரகசியம் தான். மேரிக்கும் எனக்கு நடுவே ஒரு பெரிய விரிசலையே ஏற்படுத்தின அந்த ரகசியத்தை பத்தி தான். எஸ், அந்த பையன் யார் தெரியுமா? வச்சு தனியே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். கர்னல் சார், இவ்வளவு பெரிய பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சார் சந்தோஷமா இருக்கீங்க? தட் இஸ் மை பேட் லக். கோ ஸ்லோ, கோ ஸ்லோ. டார்லிங், குட் மார்னிங். ஏந்திரிங்க ஏந்திரிங்க. இன்ஜெக்ஷன் போடணும். ஏந்திரிங்க டார்லிங், ஏந்திரிங்க. டார்லிங் டார்லிங் டார்லிங்
சரிம்மா, நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? போனவன் திரும்பியா வரப்போறான்? நீ உள்ள போய் நடக்க வேண்டிய காரியங்களை கவனி. என்ன இத்தனை நாளா நீங்க வாங்க போங்கன்னு சொன்னவன் இப்ப நீன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? இத பாருமா, இத்தனை நாளா நீ என் ஃப்ரெண்டோட வைஃப் மட்டும்தான். படுபாவி, அவன் போயிட்டான். இனிமே நீ என் தங்கச்சி மாதிரி. உன்னை தனியா அம்போன்னு விட்டுட்டு போக நான் பிரியப்படல. உள்ள போமா. யாருக்காக இல்லைனாலும் சரி, அந்த பையன் விஜிக்காக இந்த உலகத்துல நீ மறுபடியும் பழைய மேரியா வாழ்ந்துதான் ஆகும். என்ன ஆச்சரியமா இருக்கா? விஜய பத்தின எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும், கர்னல் சொல்லிட்டார். அந்த பையன் விஜய் யாருங்கிற ரகசியத்தை இத்தனை நாள் வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புடுங்கிக்கிட்டு இருந்த இல்லையா? உன்னோட தலையெழுத்துமா. இனிமேல நீ அப்படித்தான் இருந்தாகணும். அந்த ரகசியம் ஒண்ணு உன்னோட செங்கல்ல புதையணும், இல்ல என்னோட விறகுல எரியணும். அம்மா, உன் புருஷன் செத்து போயிட்டான். இனிமே நீ யாருக்கு பயப்படணும், யாரோட மரியாதையை காப்பாத்தணும்? நான் சொல்றதை கேளுமா. அந்த பையன் விஜயை கூட்டிட்டு வந்து இதே வீட்டுல வச்சுக்க. அவனை நல்லபடியா படிக்க வை. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுமா. அந்த பையன் சிரிக்கணும். அந்த பையன் சிரிக்கிறத பார்த்து நீ சிரிக்கணும். நீ சிரிக்கிறத பார்த்து நான் சிரிக்கணும். அதம்மா என்னுடைய ஆசை. உன்னை பழையபடி அதே மாரியா பார்க்கணுமா நான். இப்ப ஊர் உலகத்துல அந்த பையன் உனக்கு சொந்தக்கார பையன் சொல்லிருக்கியா, இல்ல கர்னலுக்கு சொந்தக்கார பையன் சொல்லிருக்கியா? கர்னலுக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கமா, மறந்துடாத. நான் மறந்தால் நீ மறந்துடக்கூடாது. மத்தபடி உன்னுடைய எதிர்காலத்திலையும் சரி, அந்த பையனுடைய எதிர்காலத்திலையும் சரி, எனக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதை மனசுல வச்சுக்க. உனக்கு எல்லா விஷயத்திலையும் நான் துணையா இருப்பேன். இந்த போட்டோவை பார்த்தாலே வயிற்றுச்சலா இருக்கு. முதல்ல கட்டி பரன்ல போடுமா. கர்னல் சார், உங்க பொண்டாட்டி உங்களை ஏமாத்திட்டா. என் புருஷன் என்னை ஏமாத்திட்டாரு. மீனாட்சி, நம்ம பக்கத்து விட்டு பையன் விஜய கான்வென்ட்ல சேர்க்கணும். நான் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வந்துடுறேன். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு இந்த பையன் மேல இவ்வளவு அக்கறை வர காரணம்? இத்தனை நாள் கர்னல் இருந்தாரு, அவர் செத்து போயிட்டாரு. இனிமே அவர் ஸ்தானத்துல இருந்து நான் தானே அந்த பையனை பாத்துக்கணும் இல்லையா? அவர் ஸ்தானத்துல இருந்து பையனை மட்டும் தானே பாத்துக்க போறீங்க. என்னடி சொல்ற? அந்த பையன் யாரு? மேரிக்கு உறவுக்கார பையன். கர்னலுக்கு உறவுக்கார பையன் மேரி சொன்னாலே. நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கலையா? மீனாட்சி, அந்த பையன் உங்களுக்கும் உறவு. எந்த வகையில? அது உங்களுக்கும் மேரிக்கும் தானே தெரியும். அடியாத்தாடி இளமான சொன்னு பாட்டு நிறுத்துங்க. விஜி உங்களுக்கு பிறந்தவன் தானே? எனக்கா? எஸ் எஸ் எஸ். நான் 50 வயசு கணவன்டி. விஜி பிறக்கும் போது நீங்க 38 வயசு வாலிபங்க. கற்புங்கிறது பொம்பளைங்களுக்கு மட்டும் பரம்பரை சொத்து கிடையாது. இந்த உலகத்துல சில ஆம்பளைங்களும் கற்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்ப நீ அந்த வார்த்தை சொன்னியோ, இப்ப சொல்றேன் கேளு. நீ சொன்ன வார்த்தைக்கு கதறி கதறி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மதிக்க மாட்டேன். இது சத்தியண்டி. வக்கீல் சார் இருக்காரா? இருக்காரு, ஆனா என்னோட இல்ல. என்னம்மா சொல்றீங்க? தூங்குறவங்களை எழுப்பலாம், பாசாங்க செய்யறவங்களை எழுப்ப முடியாது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னால தெளிவா இருந்த எனக்கு தலை சுத்துது. மறுபடியுமா? மீனாட்சியம்மா, விஜய கான்வென்ட்ல சேர்க்க இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு.
வாங்கிட்டு வந்துட்டாரா? அத கேட்டு போகத்தான் வந்தேன். ஸ்கூலுக்கு போனாரா? அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டாரா? பையனுக்கு நீங்க என்ன உறவுன்னு அவங்க கேட்டாங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியாம திரும்பி வந்துட்டாராம். பையனுக்கு கார்டியன்னு சொல்ல வேண்டியது தானே? சொன்னாரா? ஆனா அவங்க நீங்க பையனுக்கு கார்டியனா பையனுடைய அம்மாவுக்கு கார்டியனான்னு கேட்டாங்களா? திரும்பி வந்துட்டாரா. மீனாட்சியம்மா, விஜி யாரு? கர்னலோட தூரத்து சொந்தக்கார பையன். கரெக்ட். கர்னல் பட்டாளத்துல இருந்தப்போ அவருக்கு தூரத்துல இருந்த சொந்தம் தானே? அப்படின்னா விஜி உன் பையன்னு சொல்றேன். சரி, அப்படியே இருக்கட்டும். அதனால என்ன தப்பு? தப்பில்லம்மா, விஜி கர்னலுக்கு பிறந்திருந்தா. அப்படின்னா நான் தப்பு செஞ்சுட்டேங்கிறீங்களா? கூடவே என் புருஷனையும் தப்பு செய்ய வச்சுட்டியேன்னு தான் சொல்றேன். அவரை ஏம்மா கூப்பிடுற? பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கா? நிறுத்துங்கம்மா. இனிமேல வந்த ரகசியத்தை மறைக்க விரும்பல. பட்டாளத்திலிருந்து என் புருஷன் நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் வேண்டாத நாள் இல்ல. வந்தாரு, ஆனா கையில குழந்தையோட. வடநாட்டு குளூர்ல தன்னை மறந்தாரா? ஒரு வடக்கத்தி பொண்ணோட உறவுல என்ன மறந்தாரா? அந்த பொண்ணு கர்னலோட கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்துட்டு விஜய பெத்த கர்னல் கையில கொடுத்துட்டு தன்னோட கடமை முடிஞ்சு போச்சேன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அவர் செஞ்ச துரோகத்தை என்னால பொறுத்துக்க முடியல. அதனால எங்களுக்குள்ள விரிசல், பிளவு, குழப்பம், சண்டை, சச்சரவு. அவனை வீட்டுல வச்சுக்க மனசு ஒத்துக்கல. அதனால எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்க சொன்னேன். என்னுடைய ஏமாற்றத்தையும் வெளியே சொல்ல முடியல. அக்கம் பக்கத்துல என் புருஷனுக்கு ஒரு கெட்ட பேரு வர்றதையும் சகிச்சுக்க முடியல. அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு என் புருஷனை மன்னிக்கவும் எனக்கு மனசு வரல. ஒருவேளை நான் அவரை மன்னிச்சிருந்தா என் புருஷன் இன்னும் சில வருஷங்கள் என்னோட வாழ்ந்திருப்பாரு. என்னவோ அவர் உயிரோடு இருக்கும் போதுதான் நான் நிம்மதியை கொடுக்கல. அவர் ஆத்மாவுக்காவது நிம்மதியை கொடுக்கணும்னு தான் பையனை வீட்டோடு கூட்டிட்டு வந்துட்டேன். மேரி, சர்ச் எங்க இருக்கு? நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். எங்க மதத்துல அது கிடையாது. செஞ்ச தப்பு உணர்ந்துட்டாலே ஆண்டவன் மன்னிச்சிடுவான்னு உங்க வேதம் சொல்லுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, புருஷன் கூட இருக்கும்போது அவரோட அருமை தெரியாது. அவரு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் போனதுக்கு அப்புறம்னு சொல்ற? அவர் வீட்டு விட்டு தானே வெளியே போயிருக்காரு. நான் ஏன் புருஷனை சொன்னேன்? நான் என் புருஷன்னு நினைச்சேன். ஹலோ, 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 ஹலோ. யார் இந்த நேரத்துல? ஹலோ, என் பொண்ணு கிட்ட பேசணும். உங்க அம்மா தான் பேசுறாங்க. என்கிட்ட பேச பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் 3 தடவை லைனை கட் பண்ணிட்டாங்க. உன் கூட ஏதோ பேசணும் போல இருக்கு. அதான் உன்னதான் கேக்குறாங்க. ஹலோ, அப்பா வந்தாரா? அம்மா, எப்ப நீ என் புருஷன் கூட பேச தயாரா இல்லையோ, நானும் உன் கூட பேச தயாரா இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க நானும் நீ இல்ல.
ராத்திரி 11 மணிக்கு அப்பா வந்தாரான்னு கேட்டா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த நேரத்துல போய் பழைய விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு அம்மாவை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது. பாவம் அவங்க வயசானவங்க, தெரியல. பிரதர், வண்டி ரெடியா? இத பாருங்க, நாங்க உங்க மாப்பிள்ளைங்களா இங்க வரல. உங்க பிள்ளைங்க இருந்தா இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களை நினைச்சுக்கங்களேன். உங்க பொண்களோட எதிர்ப்பையும் மீறி இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ். என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? அது என்னம்மா இது? அவர் உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு, அவர் போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே. என் கல்யாணத்துக்கு வந்தவர் என் பொண்டாட்டி பார்க்காத கல்யாணத்தை நானும் பார்க்க தயாரா இல்லைன்னு தாலி கட்டுற நேரத்தை தன்னோட கண்களை கர்ச்சிபால கட்டிட்டாருமா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட நாங்க மாலை மாத்திக்கிறப்போ வெளியே தான் நின்னுட்டு இருந்தாங்க. சாட்சி கையெழுத்து போடுறது கூட கர்னல் தான். ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு கெஞ்சினேன். என் பொண்டாட்டி பட்னியா காத்துட்டு இருப்பா, அவளோட சேர்ந்து தான் சாப்பிடுவேன் வீட்டுக்கு வந்துட்டார். அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. விடியறதுக்குள்ள மாமா எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்க்கறது எங்க பொறுப்பு. தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல தாண்டு போறதே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே? பஞ்ச பூதங்கள் சாட்சியாத்தான் எல்லா கல்யாணமும் நடக்கிறதா. அத ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஐயர் மந்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த பஞ்சபூதமும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்குது. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்தன் வந்து சாட்சி சொல்லட்டும், அவனை பிடிச்சு உலுக்கு 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 உலுக்குன்னு உழுக்குறாங்க போலீஸ்காரங்க. அவன் ஏன்டா சாட்சி சொல்ல வந்தோன்னு முடிய பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா இந்த பஞ்சபூதத்தை எந்த போலீஸும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறதே பிள்ளையாரே. நல்ல ஒரு பொம்பளைய பார்த்து நீ ஒழுக்கங்கட்ட பொம்பளை அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த தாய்க்குள்ள என்ன சும்மா விட்டுருக்குமா? பீஸ் பீஸா கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதானே நானும். நான் ஒரு கற்புள்ள ஆம்பளை. என்ன பார்த்து என் பொண்டாட்டி நீ ஒழுக்கம் கட்டவேங்கிற. இந்த கோயில்ல இருக்கிற எல்லா பொம்பளை கடவுள்கிட்டையும் நான் நியாயம் கட்டுட்டேன். ஆனா வாயை மூட்டிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை சப்போர்ட். நீ வன்மீகநாதர், ஆம்பளை கடவுள். நீ என்ன தீர்ப்பு வழங்க போற? மாப்பிள மாமா, ராத்திரி பூரா உங்களை எங்க எல்லாம் தேடுறது. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல. ஆனா உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறவு இருக்கு. வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். நானும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள. ஆனா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலுடைய வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, அத்தைக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது போறதுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க மாட்டேனா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. மாப்பிள, நான் அவளுக்காக ரொம்ப அலையறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னப்பா பொண்டாட்டிங்க, அவங்கள 10 நிமிஷம் பார்த்தாலும் போர் அடிக்குது, ஒரு நாள் பார்க்காம இருந்தாலும் போர் அடிக்குது. அத்தை, மாமா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு. எங்க இருக்காருப்பா? நல்ல வேளை வந்துட்டா. ஒரு மனைவி தப்பு செஞ்சா திருத்த வேண்டிய கடமை புருஷனுடையது. நீங்க என்ன திருத்த முயற்சிக்கவே இல்ல. தப்பெல்லாம் உங்க மேலதான். கட்டின புருஷன் சம்பாத்தியத்துல கூழா கஞ்சியோ குடிக்காம ஏண்டி உங்க அப்பா வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் பின்னால ஓடுன அப்படின்னு அன்னைக்கே சப்புன்னு ஒரு அறை அரைஞ்சிங்களா? அறையில அது உங்க தப்பு. பொண்ணுங்களை முறையா ஒழுங்கா வளர்த்திருந்தா
அவங்க கண்டவனை காதலிச்சு அவங்க பின்னால ஓடி இருப்பாங்களா அப்படின்னு அன்னைக்கு சப்புன்னு ஒரு அறை அரைஞ்சுங்களா? அறையில அது உங்க தப்பு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனுங்களை பத்தி நான் விசாரிச்சேன். ரொம்ப நல்லவங்க, நீ போய் பாருடி அப்படின்னு அன்னைக்கே சப்புன்னு ஒரு அறை அரைஞ்சுங்களா? அறையில அது உங்க தப்பு. பொண்ணு உண்டாயிருக்கா, பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது, பாட்டியா நீ செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சியாடி கிழவி அப்படின்னு சப்புன்னு வராத அரைஞ்சுங்களா? அறையில அது உங்க தப்பு. கர்னல் எனக்கு உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு, அவன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி, அவளையும் என்னையுமா சேர்த்து வச்சு பேசுற அப்படின்னு சப்புன்னு வராற அரைஞ்சுங்களா? அறையில அது உங்க தப்பு. எல்லா தப்பையும் நீங்களே செஞ்சுட்டு வீட்டை விட்டு வேற ஓடி வந்துட்டீங்க. அடிச்சீங்களா? ஏன் அடிச்சீங்க? இத்தனை நேரம் நீ எனக்கு அர்ச்சனை பண்ணிருப்ப, அதுக்கு பிரசாதம் நான் கொடுக்க வேண்டாமா? அதான் கொடுத்தேன், சப்புன்னு ஒண்ணு. இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன கேட்ட? இப்ப நான் என்ன செய்யணும்னு அடாடாடாடாடா. இந்த மாதிரி ஒரு பணிவான வார்த்தைய உன் வாயிலேந்து கேட்கணும்னு 20 வருஷமா காத்துட்டு இருக்கேன்டி. காதுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? ஒரு சப்புங்கிற அறைய கொடுத்தாத்தா இந்த வார்த்தை வரும்னு தெரிஞ்சா அன்னைக்கே கொடுத்துருப்பேனே. இப்ப நீ என்ன செய்யற? நேரா உன் பொண்ணுங்க வீட்டுக்கு போற. அங்க இந்த வெத்த குழம்போ சுட்ட பழமோ ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அத பசஞ்சு எடுத்துக்கிட்டீங்க வா. அத சாப்பிட்டுட்டு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேயா? போடி. ஏன் தழுகுறீங்க? இல்லையே, நான் அழலையே. உள்ள நல்லா அர்ச்சனை பண்ணேனா சாமி பயங்கரமா பிரசாதம் கொடுத்தது, அதான் கண்ணுல அபிஷேகம். ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். உங்களுக்குள்ள இன்னும் அந்த கோட் வரிசை ஆரம்பிக்கலையா? நான் என்ன சொல்றேன்? நான் உடனே உங்க வீட்டுக்கு போனோம். உங்க பொண்டாட்டி கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அவர் இங்க இருந்து கிளம்புறேன்னுட்டாரு. சரி வாங்க போலாம். எதுல? கார்லயா? நினைச்சேன் இனிமே நான் கார்லயே ஏற மாட்டேன். ராஜசிங்கமங்கலம் ரகுநாத உடையார் பொண்ணு எப்போ செத்துட்டா. இது வக்கீல் பொண்டாட்டி, நடந்தே போனதான் நல்ல புத்தி வரும். யாருக்கு? எனக்கு தான்ப்பா. சொல்றேன், இந்த ஜென்மத்துல நான் என் பொண்ணுங்க முஞ்சில முழிக்க மாட்டேன். ஏமா இப்படி வேர்த்து கொட்டுது? ஏறி வந்தியா? ஏறி வரல, இறங்கி வந்திருக்காங்க. உட்காருமா. உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. உங்க அப்பா பசியோட கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த வேளை சாப்பாடு உங்க. இது உங்க ராஜசிங்கமங்கலம் பங்களாவா என்ன? இது ஹாலு, அது சமயக்கட்டு. என்னடி சினுங்கல்? யார் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட போற? ஆஃப்டர் ஆல் உன் புருஷன் பக்கத்துல தானே. இந்த பக்கம் ஆஃப்டர் ஆல் உங்க மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளைங்கிறது வெக்கமா இருந்தா
ஏன் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைன்னு நினைச்சுக்கீங்க. சீக்கிரம் சாப்பாடு போடுங்கடி. மாப்பிள, நான் என் பொண்ணுங்க கல்யாணத்தை நல்ல சீரும் சிறப்புமா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாருங்க, நீங்க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க. இனிமே தாலி கட்டி பார்க்க முடியாது. நாம ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா எப்படி இருக்கும்? வேண்டாம் மாமா, நான் தான் அப்பாவை போறேன்னு. மாப்பிள்ள, நீங்க எதுலயுமே ஜெட் ஃபாஸ்ட். நான் உங்களை கேட்கல, அண்ணனை கேட்டேன். அண்ணன் பாருங்க எல்லாத்துலயும் டெட் ஸ்லோவா இருக்கார். நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முகூர்த்தம் அவர் ஒரு பேரனை கொடுக்கட்டும், நீங்க ஒரு பேத்தியை கொடுங்க. ம், எனக்கு ஓகே. எனக்கும் ஓகே. அப்போ எனக்கும் ஓகே. நான் கொண்டாடுறதுக்கு சொன்னேன். இந்த பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வர வேணாமா? அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு மட்டும் தான் சொன்னேன். மாலையிட்ட ஜோடி கிளி மயக்கத்தோடு மஞ்சத்திலே தாளம் போட துடிக்குதம்மா பெண் கிளியின் நெஞ்சத்திலே. மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே. மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே.